அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயகோபால். நான் வந்து மெட்ராஸில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். இப்போது பார்ட் டைமாக நாங்கள் என்னென்னா விவசாயம் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ அதனால் வந்து ஊர் பக்கம் வந்து ஜனவரி பிப்ரவரியில் என்னென்னு பார்த்தா தர்பூசணி ஒரு நல்ல மகசூல் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் 1 ஏக்கருக்கு தர்பூசணி போட்டு வச்சுருக்கோம். இருக்கிற இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா அது கொல்லிமோடு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக வானம் பார்த்த பூமி. இதுக்காக என்ன பண்ணோன்னா இது ஃபுல்லாக மண் தான். அதனால் 4 அடி கட்டை போட்டோம். கட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தண்ணி வசதி பெருசாக இல்லை இந்த ஏரியாவில். அதால் சொட்டு நீர் பாசனம் போடலான்ட்டு பைப் வச்சுட்டு ஸோ அதில் என்ன பண்ணோம்னா ஷீட் போட்டு அதில் பைப் வச்சுட்டு அப்புறமா தர்பூசணி விதை வாங்கி அப்படியே நட்டு விட்டுட்டோம். இப்போது வளர்ந்துருச்சு. வளர்ந்து இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் ஓவர் ஹீட்டால் ஒன்றும் பெருசாக ஆகிக்கல. பட் இன்னும் இருந்தாலும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் இதுக்கு என்னெல்லாம் பண்ணோம்னா இயற்கை உரம் தான் இது ஃபுல்லாக நாங்கள் பயிர் வைக்கிறதெல்லாம். நாங்கள் அந்த ட்ரிப்புலே வந்து இயற்கை உரத்தை வந்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த கலந்து அந்த பைப்பில் விட்டதால் அது அப்படியே தண்ணியோட தண்ணி அதை கலந்துரும். பட் இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் மழை எதிர்பார்த்தோம். ஆனால் மழை நினச்ச மாதிரி பெய்யலை. அதெல்லாம் நல்ல தளத்தளன்னு வந்த செடி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. காஞ்சி போயிட்டு இப்போ காய் வச்சது எல்லாமே அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலான்ட்டு மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது விவசாயியோடைய கஷ்டம் என்னன்ட்டு. மழை இல்லைன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் வெளியே சொல்லிப்பாங்க விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம்னா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. இது இங்கே என்னென்னா மழை இல்லாமல் பெரிய போராட்டமாக இருக்குது. விவசாயம் பண்ணுறது ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் நஷ்டமாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிலால் இந்த காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வச்சிருந்த காய் இப்போ டேமேஜ் ஆகி வந்து ஓட்டை போட்டுருச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பிஞ்சுலாம் வந்துட்டு நல்லா வச்சிட்ருக்கு. பட் தண்ணி இல்லாமல் வெயிலில் காஞ்சி போச்சு. ஸோ இப்போ நாங்கள் விளைய வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த காய் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போ வெயிலால் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பாருங்கள் வெயிலால் இது வெடிச்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி வெடிக்கிறதுனால தான் எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் வைக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மழை வரும்னு நினச்சோம். பட் மழை சுத்தமாக வரல, ஏமாத்திருச்சு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நஷ்டமாக தான் ஆச்சு. இப்போ வந்து 80,000 ரூபா செலவு பண்ணோம் செலவு. பட் நினச்சதை விட என்ன சொல்கிறது, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs வந்து ப்ராஃபிட் வந்துச்சு எங்களுக்கு 80,000 போட்டு. அதே மாதிரி தான் இந்த தடவை நாங்கள் 80,000 செலவு பண்ணோம். பட் இந்த தடவை மழை இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லாமல் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கூட கைக்கு வராது, விற்றா கூட எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் மெட்ராஸில் வந்து ஜூஸ் சாப்பிடுன்னு நினச்சி சாப்பிட போகும்போது நாங்கள் அப்போ நினச்சி பார்த்தோம் இது எப்படி விளைய வச்சு எப்படி ஜூஸ் மார்க்கெட்டுக்கு வந்ததுன்னு. ஸோ அதே நாங்கள் பண்ணலான்னு தான் எங்கள் விவசாயத்துக்கு கிராமத்துக்கு வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் இதை விளைய வச்சு அதை வச்சு நாங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு இயற்கையை இணைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம், ஒரு தனி ஃபீல் இருக்குது. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம பிளைண்டாக வந்து இறங்கக்கூடாது. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது அனுபவம் உள்ளவங்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட இந்த இன்புட்ஸை வாங்கி நம்ம விவசாயம் பண்ணால் கொஞ்சம் நல்லா மகசூல் பார்க்கலாம். ஸோ நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது யார் வேணாலும் பண்ணலாம். சிட்டியில் இருக்கிறவங்க பண்ணலாம், கிராமத்தில் இருக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும், ஒரு அனுபவசாலி பக்கத்தில் இருக்கணும். அப்புறம் வந்து எல்லாமே ஒரு தேவையான பொருட்கள் அனைத்துமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு மழை வளம் இருக்கணும், தண்ணி வளம் இருக்கணும், உரம் கிடைக்கணும். எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த விவசாயத்தில் செலுத்தி கண்டிப்பாக வாழலாம்.